ரேஷன் ஷாப் இன்டர்வியூவில் கேட்கப்படுற சில முக்கியமான கொஷினை மட்டும் இப்போ பார்க்கலாம். டிஎன்சிஎஸ்சி தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம். இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னாவே ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணலாம், அதனை பற்றின விவரங்கள் மொத்தமும் உங்களுக்கு வெப்சைட்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பொது விநியோக திட்டம். என்எஃப்எஸ்ஏ நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். இதை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2013. பிஓஎஸ் பாயிண்ட் ஆஃப் சேல் விற்பனை புள்ளி. இது ரேஷன் கார்டு, உங்களது ரேஷன் கார்டு பின்னாடி ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணி தான் ஸ்கேன் பண்ணுறது தான் பாயிண்ட் ஆஃப் சேல். ரேஷன் கடைக்கான மொபைல் ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிஎஸ் தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், தமிழ்நாடு பொது விநியோக திட்டம். இதுதான் ரேஷன் கடைக்கான மொபைல் ஆப். இப்போ ரேஷன் கடைக்கான அஃபிஷியல் லிங்க் என்னன்னு நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க. www.tnpds.government.in. பொது விநியோக திட்டத்தின் கட்டணமில்லா தொலைபேசி எண் பார்த்திங்கன்னா 1967 1967. எதனா நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோன்னா இந்த 1967ன்ற நம்பருக்கு கால் பண்ணி நம்ம சொல்லலாம். தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KR பெரிய கருப்பன். இதுக்கு முன்ன திரு இ பெரியசாமி. தமிழ்நாட்டின் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் R. சக்கரபாணி. பிடிஎஸ் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1960.